வணக்கம் அன்பு நண்பர்களே. இறை அவதாரமான நாராயண குருவின் அற்புதங்களை நாம பார்க்கலாம். ஒரு முறை நாராயண குரு கேரளாவில் அமரவிலா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற தன்னோட சீடர் கோவிந்த நேசனோட வீட்டுக்கு போயிருந்தாரு. மதிய உணவிற்கு நாராயண குருவை அழைச்சிருந்ததால அன்னைக்கு மதிய உணவு சீடரோட வீட்டுல அருந்தலாம்னு வந்திருந்தாரு. உணவுக்கான நேரம் வந்தது. உணவும் பரிமாறப்பட்டது. அந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒரு தெய்வத்துக்கு படையல் போட்ட மாதிரி அமைதியா நாராயண குருவை சேவிச்சுட்டு உணவு பரிமாறிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப எங்கிருந்தோ அந்த வீட்டுல வளர்க்குற பூனை அவர் முன்னாடி அமைதியா உட்கார்ந்தது. அதுவும் நாராயண குருவை பார்த்து வணங்கும் துணியில ஏதோ சொல்லுச்சு. குருதேவர் உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி லேசா ஒரு வில்லலை கையில எடுத்து ஒரு சிறு கவளம் அந்த பூனையின் முன்னாடி வைக்கிறாரு. ஒரு பெரிய உருண்டை எடுத்து அந்த பூனையின் முன்னாடி வைக்கிறாரு. பூனைக்கு உணவிட்டுட்டு குருதேவர் சாப்பிட போறாருன்னு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சந்தோஷமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நாராயண குரு மேலும் 2 சிறிய உருண்டைகளை எடுத்து அந்த பூனைக்கு அருகில வைக்கிறார். இதென்ன 2 சின்ன உருண்டைகள் அப்படின்னு சொல்லி குடும்பத்துல எல்லாருக்குமே ஆச்சரியமும் கேள்விக்குரியும். குருதேவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. கிளம்பும் போது அந்த குடும்பத்துல ஒருத்தர் கேட்டாரு, குருதேவா, ஒரு பெரிய கவளம் கொடுத்தீங்க, அது அந்த பூனைக்கு, 2 சின்ன கவளம் கொடுத்தீங்களே, எதுக்காக அப்படின்னு கேட்டாங்க. அப்போ குருதேவர் அமைதியாக சொன்னார், அந்த 2 அதோட குட்டிக்கு அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் குழப்பம். ஏன்னா அந்த வீட்டில் அவங்க ஒரு பூனை தான் வளர்க்குறாங்க, வேற எந்த பூனை குட்டியுமே இல்லை. அந்த ஒரு பூனை தான் இருக்கு, வேற எந்த குட்டி பூனையும் அந்த வீட்டில் கிடையாது. குருதேவர் போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பமே அந்த வீட்டின் மூளை முடுக்குகள் எல்லாத்தையும் தேடுறாங்க. அங்க இங்க ஒரு இடம் விடல, எல்லா இடத்தையும் தேடிட்டாங்க. கடைசியா அந்த வீட்டோட மாடியில பழைய பொருட்கள் போட்டு வைக்கிற இடத்துல ஒரு காலி மரப்பெட்டிக்குள்ள இன்னும் கண்களை கூட திறந்திராத 2 பூனை குட்டிகள் இருந்தன. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மொத்த குடும்பத்துக்கும் தங்களுக்கு மனதில் இருந்த கேள்விக்கான விடையும் கிடைத்தது. குருதேவருடைய மகிமையும் புரிந்தது. ஒரு ஞானியின் 3வது கண் முக்காலங்களையும் அறியும். ஒரு ஞானிக்கு முன்னால் எதுவும் மறைபொருள் இல்லை. ஒரு முறை ஸ்ரீ நாராயண குரு தனது சீடர் பார்கவன் வைத்தியர் அப்படிங்கிறவரை கொல்லம்ல இருக்கிற குயிலான் பேங்க்ல 4000 ரூபாய எடுத்துட்டு வர சொன்னாரு. அப்போ நாராயண குரு அவர்கள் மிக தீவிரமாக பல்வேறு கோவில்களை உருவாக்கி கொண்டிருந்தார் சாமானிய மக்களுக்காக. பார்கவன் வைத்தியர் தனது குருவின் கட்டளையை ஏற்று கொல்லமிற்கு சென்று வங்கியில் செய்ய வேண்டிய நடைமுறைகளை எல்லாம் பூர்த்தி செய்த பிறகு 4000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஊர் திரும்புவதற்காக வருகிறார். 4000 ரூபாய்ங்கிறது அந்த காலத்துல கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்சத்துக்கு சமம். இது 70-80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்படி அவர் கொல்லம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்க வர்கலா போறதுக்கான ரயிலை தவற விட்டுறாரு. இப்ப இருக்கிற மாதிரி அந்த காலத்துல அடுத்தடுத்து போக்குவரத்து வசதிகளோ வேறு தொலைத்தொடர்பு வசதிகளோ எதுவுமே இல்லாத காலம் அது. என்ன பண்றதுன்னு வேற வழி தெரியாம அன்று இரவு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே அவர் தங்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் உருவாகிறார். மிக கவனமா அந்த 4000 ரூபாய ஒரு துணியில சுத்தி தன் இடுப்புல உயிர் போல பாதுகாத்து வச்சுக்கிட்டு, ஏன்னா நாளைக்கு போய் குருதேவர்கிட்ட கொடுக்கணும், அதனால முடங்கி போய் ஒரு ஓரத்துல இரவு தூக்கமின்றி அப்படியே படுத்திருக்காரு. அன்று இரவு எதிர்பாராத விதமா காவல்துறையினர் அங்க அனாமத்தா படுத்திருக்க அத்தனை பேரையும் சோதனையிடுறாங்க. ஒவ்வொருத்தரையா சோதனையிட்டுக்கிட்டே வந்த காவல்துறையினர் பார்கவன் வைத்தியரை சோதனையிட்டு பாக்குறாங்க. கையிலயோ 4000 ரூபாய் பணம். ஆனா ஆளோட தோற்றமோ ஒரு சாமியார் மாதிரி, ரொம்ப எளிமையான தோற்றம். அவ்வளவு பணத்துக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்கிற மாதிரி தெரியாது பார்த்தா. அப்போ காவல்துறையினர் மிகுந்த சந்தேகத்தோட பார்கவன் வைத்தியரை கொண்டு போய் அந்த நடு நிசி வேலையில லாக்கப்புக்குள்ள வச்சிடறாங்க. அந்த 4000 ரூபாய் பணத்தையும் காவல்துறையினர் கைப்பற்றிடுறாங்க. பார்கவன் வைத்தியருக்கு என்ன பண்றது, ஏது பண்றது, யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றது எதுவுமே புரியல. இரவு முழுவதும் தூக்கமே வரல. பணமும் போச்சு, இதை எப்படி செய்தி சொல்றது, யாருகிட்ட போய் சொல்றது, என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களேன்னு இரவு முழுவதும் தன் குருதேவரை நினைத்து அழுது கொண்டே படுத்திருந்தார். இரவு முழுவதும் அவர் தூங்கல. குருதேவரை எண்ணியே அழுதுகிட்டே தூங்குறாரு. ஒரு வழியா விடியற் காலையில அழுது அழுது வீங்கிய கண்களோடு தூங்கி போகிறார். தூங்கிய சில நிமிடங்களிலேயே ஒரு சத்தம். அங்க இருக்கிற போலீஸ் கான்ஸ்டபிள் கதவை தட்டி பார்கவன் வைத்தியரை கூப்பிடுறாரு. ஐயா, அங்க பாருங்க, உங்களை பாக்குறதுக்கு ஸ்ரீ நாராயண குரு வெளியே காரோட வந்திருக்காரு,
வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. பார்கவன் வைத்தியருக்கு நம்பவே முடியல. கனவா நனவான்னு லாக்கப்பை திறந்துட்டு வெளியே வரும்போது ஸ்ரீ நாராயண குரு அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பணம் எப்படி பெறப்பட்டது, எந்த பேங்க்ல போய் டிராப் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் நாராயண குரு சொல்றாரு. நாராயண குரு கேரளா முழுமைக்கும் தெரிந்தவர் என்பதால் அவரிடமிருந்து விவரங்களை கேட்டுக்கொண்ட அந்த போலீஸ்காரர் பார்கவன் வைத்தியரை நாராயண குரு கூடயே அனுப்பி வைக்கிறார். நாராயண குரு அங்கிருந்து அவரை கார்ல கூப்பிட்டுக்கிட்டு வர்கலா வந்து சேர்றாரு. இந்த நிகழ்வுல அதிசயமான விஷயம் என்னன்னா, நடுநிசியில போலீஸ்காரங்களால பார்கவன் வைத்தியர் கைது செய்யப்பட்டதும் இந்த பணம் கைப்பற்றப்பட்டதும் நாராயணகுருவுக்கு யார் சொன்னாங்க? எப்படி தெரியும்? இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பார்கவன் வைத்தியர் வந்து லாக்கப்பில் வைக்கப்பட்டிருக்கிறான்ங்கிறது நாராயணகுருவுக்கு எப்படி தெரியும்? எப்படி அங்க காரோட வந்து சேர்ந்தாரு? இது எல்லாமே குருதேவர் ஸ்ரீ நாராயண குருவின் மகிமைக்கே சான்று. புராணங்களில பரத்வாஜ முனிவர் தான் இருக்கும் இடத்துல இருந்துகிட்டே சகலத்தையும் அவர் பார்த்து அறிவது போல நாராயண குரு தான் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே தன்னை சுற்றி என்ன நடக்குது, தன் சீடர்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாருக்கு என்னென்ன தேவைகள், யார் தேவைகளை தான் பூர்த்தி செய்யணும், எல்லாவற்றையுமே பார்த்து கொண்டும் அதை தீர்த்து வைத்து கொண்டும் இருக்கிறார். ஒரு முறை ஸ்ரீ நாராயண குரு தனது நண்பரான உன்னி ஆசான்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு நபர் அங்க வர்றாரு உன்னி ஆசானை பாக்குறதுக்கு. அந்த நபரோ மிகுந்த கஞ்ச பேர்வழி, எந்த நற்செயல்களுக்கும் காசு கொடுக்க மாட்டாரு, எந்த நல்லதும் பண்றதுக்கு மனசே வராது. பேசிக்கிட்டு இருக்கும்போது நாராயண குரு அந்த நபர்கிட்ட கேட்டாரு, உங்க குழந்தைகளெல்லாம் நீங்க படிக்க வைக்கிறீங்களா, அவங்களாம் நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா நாராயண குரு எங்க போனாலும் குழந்தைகளையும் பெண்களையும் படிக்கணும்னு வலியுறுத்துவார். அந்த நபர் அதுக்கு என்ன சொன்னார்னா, தாங்கிட்ட காசே இல்லை, தான் ரொம்ப வறுமையில இருக்கும், காசே கையில் இருக்க மாட்டேங்குது, அதனால என்னால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியல அப்படின்னு உன்னியாசன்ட்டையும் நாராயண குரு அவர்கள்ட்டையும் சொல்லிட்டு இருந்தார். நகைச்சுவை உணர்வு மிக்க நாராயண குரு உடனேவும் விளையாட்டா கேட்டாரு, சரி இப்ப கையில எவ்வளவுதான் வச்சிருக்க அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த நபர் சொன்னாரு, எங்கங்க கையில ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் பைய தான் இருக்கு, ₹1 உள்ள என்கிட்ட, சல்லி காசு கூட இல்லைங்க அப்படிங்கிறாரு. அப்போ உன்னியாசன் அப்படியா அப்படின்னு வருத்தம் தேய்ந்த குரல்ல சொல்லும் போது நாராயணகுரு குறுக்கிட்டு சொல்றாரு, இந்த ஆளு பொய் சொல்றாங்க, வீட்டில இருந்து கிளம்பும் போது ₹7 எடுத்துக்கிட்டு கிளம்புனா, வர்ற வழியில ₹2 வந்து செலவு பண்ணிட்டான், இப்ப அவன் பாக்கெட்ல ₹5 இருக்கு அப்படின்னு நாராயணகுரு சொல்றாரு. உன்னி ஆசானுக்கு ஆச்சரியம். உடனே அந்த கருமி நபர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நாராயணகுரு பொய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன்னி ஆசானுக்கு கோபம் வந்துருச்சு. குருதேவரை பார்த்தாடா என்னடா சொன்ன, உண்மையை சொல்லு, இல்லைன்னா உன்னை நான் இங்கேயே சோதனை போட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லவும் அந்த கருவி நபர் எல்லார்ட்டையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு, உண்மைதான், நான் வீட்டில இருந்து கிளம்பும் போது ₹7 கிளம்புனேன், ₹2 செலவு பண்ணிட்டேன், இப்போ என்கிட்ட ₹5 இருக்குன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு விடைபெற்று ஓடிட்டார். இன்னொரு முறை ஸ்ரீ நாராயணகுரு தன்னுடைய உறவினரான கேசவன் பிள்ளை என்பவருடைய அழைப்பின் பேரில் அவருடைய கடைக்கு விஜயம் பண்ணியிருந்தார். கேசவன் பிள்ளை மிகப்பெரிய செல்வந்தர் மட்டும் இல்ல, அந்த ஊரிலேயே மிகப்பெரிய கடை அவருடையது. மக்கள் எப்போதும் கூட்டமா பொருட்களை வாங்க வந்தம் இருப்பாங்க. அன்னைக்கு ஸ்ரீ நாராயணகுரு வந்திருக்காருன்னு தெரிஞ்சவும் எல்லா மக்களும் கூடிட்டாங்க. தான் அழைக்கப்பட்டதற்காக சிறிது நேரம் அந்த கடையிலே இருந்து கேசவன் பிள்ளை கூட உரையாடிக்கிட்டு இருந்த நாராயணகுரு சிறிது நேரம் கழித்து விடை பெற்றார். போகும்போது ஒரு தருணத்துல திடீர்னு நின்னவரு திரும்பி கேசவன் பிள்ளையை பார்த்து சொன்னாரு, உன்னோட வியாபாரத்தெல்லாம் உடனே நிறுத்திக்கோ அப்படின்னு சொன்னாரு. அங்க சுத்தி இருந்த மக்களுக்கெல்லாம் பெரும் அதிர்ச்சி. ஏன்னா அந்த கடை வந்து ரொம்ப பிரபலமான கடை, மக்கள் எப்பவும் அந்த கடைக்கு வந்து பொருட்களை வாங்கவும் செய்யவுமா இருந்தாங்க. கேசவன் பிள்ளைக்கு அந்த கடையின் மூலமாக நல்ல பேரும் வருமானமும் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் குருதேவர் வந்து வியாபாரத்தை நிறுத்த சொல்றாருன்னு யாருக்குமே புரியல. சில வாரங்கள் கழித்து காவல்துறையினர் வந்து அந்த கேசவன் பிள்ளைய சட்ட விரோதமா கள்ள நாணயங்களை அச்சிட்ட குற்றத்திற்காக கைது செஞ்சாங்க. அப்போதான் அங்க இருந்த மக்களுக்கெல்லாம் புரிஞ்சு ஒவ்வொருத்தரா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு குருதேவர் வந்திருக்கும் போது உன்னுடைய வியாபாரத்தெல்லாம் நிறுத்திக்கோ அப்படின்னு சொன்னது இந்த கேசவன் பிள்ளையோட இந்த சட்டவிரோத செயல்களை தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சது. ஒரு முறை குருதேவர் கோட்டயம்ல ஒரு சிவன் கோவிலுக்கு வருகை தந்திருந்தார். அங்க
கோவில் திருப்பணிகளுக்கும் புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கும் நிதி கேட்டிருந்தாரு. அவர் கேட்டதுனால ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து தங்களால முடிஞ்ச அளவு காணிக்கைகளை தட்சணைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருவரா வந்து குருதேவரோட சீடர்கள் கிட்ட தங்களால முடிஞ்ச அளவு தொகையை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ குருதேவர் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஏழை பெண்மணி மேல தன் கண்களை செலுத்தினார். அவருடைய கருணை பார்வை வெகு நேரம் அந்த பெண் மேலேயே விழுந்தது. அப்போ தன்னோட சீடரை கூப்பிட்டு அந்த பெண்ணிட்ட இருந்து வாங்கின 5 ரூபாயை திருப்பி கொடுக்கும்படி உத்தரவிட்டார். அதை கேட்டதும் அந்த பெண்மணி கூப்பிய கரங்களோடும் அழுத கண்களோடும் குருதேவரோட காலை பிடிச்சுக்கிட்டாங்க. இந்த புனிதமான செயல்ல என்னோட பங்களிப்பும் இருக்கணும்னு தான் நினைச்சேன். இப்படி என் காசை கையால கூட தொடாம திருப்பி கொடுத்துட்டீங்களே, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ குருதேவர் வந்து அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாரு, இருந்த ஒரு நகையும் அடகு வச்சு கொடுத்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு குருதேவர் கேட்டார். அந்த பெண்மணி தன் வீட்டில் இருந்த கடைசி தங்கத்தை அடகு வச்சுதான் அந்த 5 ரூபாயை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பெண்ணோட அழுகையை பார்த்த குருதேவர் சீடர்கிட்ட இருந்து அந்த 5 ரூபாயை தன் கையில வாங்கிக்கிட்டார். இதோ பாருமா, நீ கொடுத்த, இப்போ நான் வாங்கிட்டேன். இந்த புனிதமான செயல்ல நீ பங்களிப்பு கொடுத்துட்டேங்கிறது இப்ப கணக்கு ஆயிடுச்சு. இப்போ நான் உனக்கு தர்றேன், இதை வாங்கிக்கோ, போய் நகையை மீட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி பாசமா அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாரு. அந்த பெண்மணியும் மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக்கிட்டு பின்னாளில் பெரும் செல்வந்தராக உயர்ந்தாங்க. இப்படியாக நாராயண குருவின் அற்புதங்கள் ஏராளம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.